இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் நயப்படை. ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்று சென்னையில தனிமையில வாழ்ந்து வரும் எஸ்ஏசி ஒரு முறை மாநக பேருந்து ஒன்றை கடத்திய கும்பலிடம் சண்டை போட்டு பொதுமக்களை காப்பாற்றுகிறார். இதை ஒரு மாணவி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை பதிவேற்றம் செய்கிறார். இதன் பிறகு எஸ்ஏசி பொதுமக்களுக்கிடையே பிரபலமாகிறார். இதனால தனியார் டிவில வேலை பார்க்கும் பாவிஜையும் எஃப்எம்ல வேலை பார்க்கும் சாந்தினியும் எஸ்ஏசிக்கு அறிமுகமாகிறார்கள். காதர்களான இருவருக்கும் எஸ்ஏசி முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இந்த நிலையில பேருந்தை கடத்திய கும்பலின் தலைவனான நான் கடவுள் ராஜேந்திரன் போலீஸை கைகுல போட்டுக்கொண்டு எஸ்ஏசியை பழிவாங்க திட்டமிடுகிறார். இதையெல்லாம் அறிந்த எஸ்ஏசி பாவிஜியுடன் சேர்ந்து அவர்களை எப்படி நயப்புடையாகிறார் என்பதை படத்தோட முழுக்கதை. 75 வயதிலும் ஒருவர் ஹீரோவாக அறிமுகமாகலாம் என்று இந்த படத்தின் மூலம் எஸ்ஏசி நிரூபித்திருக்கிறார். சண்டை காட்சிகள்ல இளம் வயது ஹீரோ போல் அடித்து நடித்திருக்கிறார். அதே போல சென்டிமெண்ட் காட்சிகளிலும் வசனங்கள் உச்சரிப்பதிலும் அனுபவ நடிப்பை மிச்சிருக்கிறார். பல பேரை ஹீரோவாக்கிய ஒரு இயக்குனருக்கு நடிப்பு வராமலா இருக்கும். ஒவ்வொரு காட்சிகளிலும் குறிப்பா அறிமுகமாவது மாஸ் ஹீரோக்களுக்கே மாஸ் காட்டியிருக்கிறார். பாவிஜய் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கோபம், ஆக்ரோஷம் என நடிப்புல கொஞ்சம் மெருகேற்றிருக்கிறார். சாந்தினி கொடுத்த கதைக்கு கதாபாத்திரத்தை அழகாக செய்திருக்கிறார். கமிஷனரை வரும் ஆடுகளனரில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வரும் MS பாஸ்கரன் ஆகியோரும் அனுபவ நடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். வில்லனாக வரும் நான் கடவன் ராஜேந்திரன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வில்லத்தனத்துல மிரட்டியிருக்கிறார். நல்லது செய்வதற்கு வயது ஒன்றும் தடை கிடையாது என்பது போல இந்த படத்தோட கதையை அமைத்திருக்கிறார் இயக்குனர் விஜய்கிரண். திரைக்கதையில விறுவிறுப்பு, வசனங்கள்ல தெளிவு என அனுபவ இயக்குனர் போல் படத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு சில காட்சிகள் அடுத்து என்ன நடக்கும் என யூகிக்கும்படி அமைத்திருப்பது மட்டும் சற்று குறைவாக பார்க்கப்படுது. மற்றபடி படத்தை பார்க்கலாம். தாஜ்நூர் இசையில கிளைமேக்ஸ்ல வரும் குத்து பாடல் ரசிக்க வைக்குது. மற்ற பாடல்களும் கேட்கும் ரகம்தான். பின்னணி இசையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். சுகுமாரோட ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. மொத்தத்துல நயப்படை அதிரடியில் கலக்கும். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.